ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைலில் தஹி பிந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அது போக சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தயிர் தான் வேணும். ஸோ 200 ml அளவுக்கு பசும்பால் தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது பசும்பால் தயிர் அப்படின்றதுனால கொஞ்சம் தெரலையாக தெரியுது. சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குகிற தயிர் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பசும்பால் தயிர் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசும்பால் தயிரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பார்க்குறதுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய தயிர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 12லேருந்து 15 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி வதக்கிடக்கூடாது. அந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது அந்த வளவளப்பு தன்மை ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரையாகவே போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக தெரியும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது போக இந்த வெண்டைக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரையாக வதக்கிட்டு எண்ணெய் சேர்த்தனால பாருங்கள் சட்டுன்னு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம இன்னுமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் அந்த விதைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் சட்டுன்னு வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர்லையுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அது போக வெண்டைக்காய் வதக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம எடுத்துருக்க தயிர்லேருந்து பாதி அளவுக்கு, அதாவது 200 ml தயிர் எடுத்தோம்ல, 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது போக நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு குக்கிங் டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷனே வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு நீங்கள் தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக எடுக்காமல் கரெக்டான பக்குவத்தில் உறைஞ்சிருக்க தயிர் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக நீங்கள் க்ரீமியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஊற ஊற்றின பசும்பால் தயிரை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அந்த வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்து சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட போதும், நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த டைமில் நம்மளுக்கு ஃபைனலாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லியை இது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தஹி பிந்தி ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வன்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Thanks for watching.